தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த சனிப்பயிற்சிங்கிறது நான் எப்படி சொல்கிறது, ஏன்னா 3ஆம் இடம் என்பது தைரியஸ்தானத்திலே சனி பகவான் இருந்தார். ஒரு முரட்டு தைரியத்தை கொடுத்துருப்பார். 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போது பெண்ட் எடுப்பார். ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலையும் ஒரு ஆள் இருப்பான். தள்ளு 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 தள்ளு. அந்த தள்ளுக்கெல்லாம் வேலை இல்லை ராஜா, நீயே வேலை விட்டு போயிடு, அவ்வளோதான். ஏன்னா உங்களை டைட் பண்ணுவார் சனி பகவான். 4ஆம் இடத்துல சனி பகவான் 4, 5, 6 பார்க்கிறார். புதிய இடத்துல வேலை கிடைக்க போகுது. புதுசாக ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகுது. 4லேருந்து 7ஆம் பார்வையாக 10 பார்க்குறார். அங்கே வைக்கிறார் பாருங்கள் ட்விஸ்ட்டு. இது வரைக்கும் நான் சாதாரண ஒரு டிஃபன் கடை தான் வச்சுருந்தேன், இனிமேல் நீங்கள் பிரமாதமாக பிரம்மாண்டமாக உலகத்தில் ஒரு விஷயம், உங்களை நீங்களே குறைத்து மதிப்பிடாதீர்கள். இதுதான் நான் உங்களுக்கு சொல்லித்தர அடிப்படை பாடம். பெரிய லெவலில் யோசிங்க. ஆவலை விடுங்க சார், ஆனால் உங்கள் சிந்தனையை யோசிக்கிறது உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? 10ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது வெகுஜன பிரியராக மாறுகிறீர்கள். எல்லோரோடும் விரும்பப்படுகிற பிராண்ட் ஆகிறீங்க. வேர்ல்டு பிராண்ட். இதுக்கு சொன்னல, மிதுனத்துக்கு சொன்னல, அந்த மாதிரி நீங்கள் பிராண்ட். உடம்பை சனி பார்க்கறது இதை ஜெயிக்கணும். அதுதான் பெரிய கஷ்டம். ஏன்னா சனி மந்தன். அப்போ நீங்கள் ஜிம்முக்கு போயே ஆகணும். இந்த 2.5 வருஷமும் நீ ஒலி, நீ தான் வழி. வா கபிலா வா. உடைந்து போன உடம்பை ஏற்றுங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உலகெங்கும் இருக்கும் பக்தி இன்ஃபோ நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கக்கூடிய ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சுவாமிஜி. வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். 2026 சனிப்பெயர்ச்சி வருது. அனைத்து ராசிக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும்? சனிப்பெயர்ச்சி பொறுத்த வரைக்குமே போன வருஷமே ஆயிடுச்சு. திருக்கணிதப்படி வாக்கியப்படி நிறைய நேயர்கள் விரும்பி கேட்குறீங்க, சனிப்பெயர்ச்சி இந்த வருஷம்தான் வச்சுக்கிட்டா என்ன சார் நடக்கும் அப்படின்னு. ஸோ இட்ஸ் ரிப்பிட்டேஷன் பதிவு தான் வச்சுக்கலாம். ஆர் அதர்வைஸ் வாக்கியக்காரர்களுக்கு என்று மார்ச் 6ஆம் தேதி சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு வருகிறார். சரி, ஓகே. எனிவே, இந்த சனிப்பெயர்ச்சியினால் யார் யாருக்கெல்லாம் குபேர யோகங்கள் வரப்போகிறது, யார் யார் லைஃப் எல்லாம் மாறப்போகிறது அப்படிங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். சுவாமிஜி, தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி பலன்கள் எந்த மாதிரி இருக்கும்? தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த சனிப்பெயர்ச்சிங்கிறது நான் எப்படி சொல்கிறது, ஏன்னா 3ஆம் இடம் என்பது தைரியஸ்தானத்திலே சனி பகவான் இருந்தார். ஒரு முரட்டு தைரியத்தை கொடுத்துருப்பார். எது வந்தாலும் பார்த்துக்கலாம்டா, என்னன்னாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ அவர் 4ஆம் இடத்திற்கு செல்லுகிறார். சனி போகக்கூடாத இடம் 4ஆம் இடம். அதான் அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி. இதெல்லாம் இந்த 4ஆம் இடம் ஏன் போகக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு கமிஷனரை கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரி அப்படி ஆகிடும் லைஃபு. என்ன ஆகிடும்? நேரே போ நேரே வா, அவ்வளோதான். உங்கள் வாழ்க்கை முறை மாறிடும். 4:30 மணிக்கு எந்திரிக்கணும், ஜாக்கிங் போகணும், ஜிம்முக்கு போகணும், காலையில் கொடுக்குற கஞ்சி தான் குடிக்கணும். உங்கள் வாழ்க்கையை ரொம்ப ஒழுக்கமாக மாற்றிடுவார். ஓவர் ஒழுக்கமாக இருந்தாலும் போர் அடிக்கும் லைஃபு. 4ஆம் இடத்துல சனி பகவான் வரும்போது கம்பெனிலேயும் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணிடுவார். நைட்டே அடுத்த நாள் மார்னிங் மீட்டிங் ரெடி பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகணும். 8:30 மணி பஸ்ஸில் தான் வீட்டுக்கு போகணும். நைட்டு வீட்டுக்கு போனால் 11 மணி. அப்புறமா காலையில் ஃபஸ்ட் ஷிஃப்ட் வரணும், 7 மணிக்கு வரணும். வந்தோடனே மார்னிங் மீட்டிங் போட்டு பிரிண்ட் எடுத்து போய் டீம் லீடர் முன்னாடி நின்று திட்டெல்லாம் வாங்கி முடிச்சுட்டு திரும்ப சீட்டுக்கு போனால் 9 மணி குவாலிட்டி மீட்டிங், அடுத்து ப்ரொடக்ஷன் மீட்டிங், முடித்தா 12 சாப்பிட. அது முடிச்ச வரிசையாக எல்லா மீட்டிங் முடித்தா அப்பாடாடே எப்பா சாமி ஒரு மனுஷன் ரிப்போர்ட்டு உங்களுக்கெல்லாம் ஒரு எண்ணெய் சட்டி மாரி கொடுத்துருவாங்க. ஒரு பஜ்ஜியாக போட்டு எடுக்க வேண்டியதான். இது மார்னிங் மீட்டிங், இது குவாலிட்டி மீட்டிங், இது சேஃப்டி மீட்டிங். பிஸியாகவே வச்சுருப்பார். ஒரு மனிதன் எவ்வளோ பிஸியாக தான் இருக்கிறது அந்த மாதிரி ஆக்கிடுவார். ஸோ அது ஒரு வகையில் நல்லது. ஏன்னா வேறு விஷயங்கள் எதுவும் உங்களை தாக்காது. நீங்கள் டைவெர்ட் ஆக மாட்டீங்க. கெட்ட பழக்கங்கள் சாயந்தரம் போய்ட்டு பார்ட்டி டைம் இல்லை, நாளைக்கு காலையில் மார்னிங் மீட்டிங். உங்களை ஒரு கண்ணை கட்டி ஓட விட்டாங்க, நீங்கள் அது பின்னாடியே ஓடிட்டே இருப்பீங்க. மார்னிங் மீட்டிங், நைட் மீட்டிங், ஆஃப்டர்நூன் மீட்டிங், இதுலேயே சுற்றிக்கிட்டே இருப்பீங்க. நல்லது, என்னை கேட்டால் ரொம்ப நல்லது. 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போது பெண்ட் எடுப்பார். ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலையும் ஒரு ஆள் இருப்பான். தள்ளு 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 தள்ளு. அந்த தள்ளுக்கெல்லாம் வேலை இல்லை ராஜா, நீயே வேலை விட்டு போயிடு, அவ்வளோதான். ஏன்னா உங்களை டைட் பண்ணுவார் சனி பகவான். என்ன ஒர்க் பண்ணுறீங்க நீங்கள்? ஷாப்பில் இருக்கீங்க, எத்தனை மணிக்கு வரீங்க, என்னென்ன பண்ணுறீங்க, எனக்கு எழுதி கொடுங்க, இது பண்ணுறேன், இது பண்ணுறேன். கிட்டத்தட்ட 5 மணி நேரம் நீ ஃப்ரீயாக இருக்கியா அப்படிங்கிற மாதிரி உங்களை டைட் பண்ணுவார். அதனால் நீங்களாக போய் வேலை பார்க்குறது நல்லது. 4ஆம் இடத்துல சனி வர்றதுனால ஒரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம், ஷாப் ஃப்ளோரில் நின்றுட்டு இருந்தது யார்? நம்மளோட நெக்ஸ்ட் பாஸு. பிரச்சனை இல்லை, நம்ம சொன்னதை அவர் செஞ்சார். இப்போ ஷாப் ஃப்ளோரில் நிற்க போகிறது யார்? நம்ம பாஸு. நம்ம டீம் லீடரே கீழே வந்து நிற்பார். வேறு வழியே கிடையாது ராஜா. நீங்கள் கம்பெனியில் போய் ரிப்போர்ட் பண்ணி தான் ஆகணும், இல்லைனா அப்படியே மாட்டிக்குவீங்க. 5 நிமிஷம் லேட்டாக போனாலும் மாட்டிக்குவீங்க. கரெக்டாக இருக்கணும் ஒர்க்கில். 4ஆம் இடத்துல சனி பகவான் 4, 5, 6 பார்க்கிறார். புதிய இடத்துல வேலை கிடைக்க போகுது. புதுசாக ஒரு இடத்துக்கு வேலைக்கு போக போகிறீங்க. நல்ல விஷயம் நண்பர்களே. நாம் எப்பொழுது
எப்பொழுது இறக்கிறோம்? உடலால் இறப்பது ஒரு மரணமா? இல்லை, மனதால் இறப்பது தான் நிஜமான மரணம். என்னைக்கு புதிய வேலை தேடுவதை நிறுத்தி கொண்டீர்களோ அன்றே நாம் இறக்க தொடங்கி விடுகிறோம். தேடுதல் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். 5 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறேன், பத்தாது சார். எப்படி பத்தும்? 10 லட்ச ரூபா சம்பளம் தரத்துக்கு சிடிசி என்ன வேலை? ஆனால் ஏன் ஆரம்பி சார், நீங்கள் வேறு மாச்சா 50,000 தாண்ட முடியல நாங்கள் ஒன்றும். அப்போ நீங்கள் இன்னும் தப்பு பண்ணுறீங்க, இன்னும் தேடலன்னு அர்த்தம். இன்னும் தேடிக்கிட்டே இருங்க. இங்கே பாருங்கள், தேடிக்கிட்டே இருந்தால் கிடச்சிரும். ஆனால் நீங்கள் தேடணும். கடைசியாக நீங்கள் ஜாப் அப்ளை பண்ண நாள் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கே நீங்கள் பண்ண தப்பு தெரியும். நீங்கள் அப்ளையே பண்ணலை, அப்புறம் எப்படி வேலை கிடைக்கும்? 4, 5, 6 பார்க்குறாரு. அந்த சிந்தனை உங்களுக்கு உருவாக போகுது. 4ல் இருந்து 7ஆம் பார்வையாக 10 பார்க்குறாரு. அங்கே வைக்கிறார் பாருங்கள் ட்விஸ்ட்டு. இது வரைக்கும் நான் சாதாரண ஒரு டிஃபன் கடை தான் வச்சுருந்தேன், இனிமேல் நீங்கள் பிரமாதமாக பிரம்மாண்டமாக போகிறீங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஸ்ரீமடம் என்றால் பிரம்மாண்டம். இங்கே பாருங்கள், உங்கள் வேலையை நேசிங்க. உங்கள் கம்பெனி போக பக்தி இன்ஃபோன்னா பிரம்மாண்டம். உங்கள் வேலையை நீங்கள் நேசிங்க, ஒரு நாள் உண்மையிலே பிரம்மாண்டமாக ஆகிடும். நீங்கள் எதை நினச்சிக்கிட்டே இருக்கீங்களோ அது நடந்துடும். உலகத்தில் ஒரு விஷயம், உங்களை நீங்களே குறைத்து மதிப்பிடாதீர்கள். இதுதான் நான் உங்களுக்கு சொல்லித்தர அடிப்படை பாடம். பெரிய லெவலில் யோசிங்க. அவளை விடுங்க சார், ஆனால் உங்கள் சிந்தனையை யோசிக்கிறது உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? 10ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது வெகுஜன பிரியராக மாறுகிறீர்கள். எல்லோரோடும் விரும்பப்படுகிற பிராண்ட் ஆகிறீங்க. வேர்ல்டு பிராண்டு. இதுக்கு சொன்னல, மிதுனத்துக்கு சொன்னல, அந்த மாதிரி நீங்கள் பிராண்டு. அந்தோ பரிதாபம், சனி பகவான் உங்கள் உடம்பை பார்க்குறார். கன்னிராசிக்காரங்களை மாதிரி உங்கள் உடம்பை பார்த்துறாரு. ரிஷபராசிக்காரங்களை மாதிரி உடம்பை சனி பார்க்குறது, இதை ஜெயிக்கணும். அதுதான் பெரிய கஷ்டம். ஏன்னா சனி மந்தன். அப்போ நீங்கள் ஜிம்முக்கு போயே ஆகணும். இந்த 2.5 வருஷமும் நீ ஒலி, நீ தான் வழி. வா கபிலா வா. உடைந்து போன உடம்பை ஏற்றுங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எந்திரிச்சோன்னா 1/2 மணி நேரம் நான் டெய்லி தியானம் பண்ணுறேன். 1/2 மணி நேரம் நான் வீட்லேயே இருக்குது ட்ரெட்மில் பண்ணுறேன். பாருங்கள், உங்கள் உடம்பை நேசிங்க. நீங்கள் நல்லா எனர்ஜியாக இருந்தால் தான் நல்லா ஒர்க் பண்ண முடியும். எனர்ஜி எதில் இருக்குது? உடம்பில் இருக்குது. காலைல எந்திரிச்சோடனே ஒரு சின்ன கதை சொல்கிறேன். ஒரு ஆப்பிரிக்க காட்டிலே ஒரு சிங்கமும் இருக்கிறது, ஒரு மானும் இருக்கிறது. இந்த சிங்கம் 5 மணிக்கு எழுந்திரிச்சு மானை அடித்து சாப்பிட்டா தான் சிங்கத்தால் உயிர் வாழ முடியும். 5 மணிக்கு சிங்கம் வர்றதுக்கு முன்னாடி 4:45 எந்திரிச்சு ஓடி போயிடுச்சுன்னா தான் மானால் உயிர் வாழ முடியும். நீங்கள் மானா சிங்கமா, இங்கே பிரச்சனையே இல்லை. 4:45 எந்திரிச்சிங்களா, 5 மணிக்கு எந்திரிச்சிங்களா, அதான் கேள்வி. ப்ராக்டிக்கலாக பேசுங்க. ஓடலைன்னு ஒத்துக்குங்க. 10ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். இனிமையாவது என்ன பண்ணுவீங்க? ஓடணும். ஓடிக்கிட்டே இருங்க. ஓடிக்கொண்டிருக்கும் உலகம் உங்களை திரும்பி பார்க்காது. தனுசு ராசிக்காரர்களே, அப்படி அது திரும்பி பார்த்தாலும் அதற்கு தெரிகின்ற தூரத்தில் நீங்கள் இல்லை. அதை யோசிச்சு பாரு. நம்ம இன்னும் தள்ளு வண்டி தள்ளிட்டு போயிட்டுருக்கோம். விஞ்ஞானம் விரைவு பேருந்தில் சென்று கொண்டிருக்கிறது. இப்போ முடிவு பண்ணுங்க, பிரமாதமாக ஓட போகிறீங்க. வாழ்த்துக்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சியில் 100க்கு எவ்வளோ மதிப்பெண் கொடுக்கலாம்? தனுசு ராசிக்காரருக்கு 100க்கு 100 மார்க். காரணம் என்னன்னா 10 சனி பார்த்துட்டார். பிராண்டு. தனுசு ராசி நேயர்களுக்கு இதுவரைக்கும் 3ஆம் இடத்துல இருந்தார், 4ஆம் இடத்துக்கு போகிறார். பொதுவாகவே மற்ற கிரகங்களுக்கு இல்லாத ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த தனுசு ராசிக்கு மாத்திரம் 7.5 சனி, அர்த்தாஷ்டம சனி, அஷ்டம சனி, கண்டச்சனி இதெல்லாம் அவ்வளோ பெருசாக செய்யாது. என்ன காரணம்னு கேட்குறீங்களா? தனுசுக்கு 2க்கும் 3க்கும் உடையவன் சனீஸ்வரர். அவருடைய வீடு மகர கும்ப ராசிக்காரர்கள். அவர் வீட்டுக்கு அவரே அதிபதியாக இருக்கிறதுனால குடும்பம், வாக்கு, தனம் என்று சொல்லக்கூடிய அவர் போய் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால பெரிய பிரச்சனை இருக்காது. இருந்தாலும் நம்ம இருக்க வேண்டிய ஜாக்கிரதையில் நம்ம இருக்கணும் இல்லைங்களா? கடல் கடந்து போகிறது, ஊர் விட்டு ஊர் போகிறது, இடம் விட்டு இடம் போகிறது, நாடு விட்டு நாடு போகிறது, ஃப்ளைட்டில் போகிறது, இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது. சார், ஃப்ளைட்டு, ஷிப்பு இதெல்லாம் நைட்டில் தானே சார் போடுவாங்க. எங்கள் ஜோசியர்காரர் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு காலையில் 9 மணிக்கு ஃப்ளைட்டு விட சொல்லுவீங்களா? என்ன சார் பேசுகிறீங்க நீங்கள்? அந்த மாதிரி ஃப்ளைட்டை சூஸ் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் லேண்டிங் ஆகுது, டேயில் போய் லேண்டிங் ஆகிற மாதிரி பாருங்கள். நைட்டு ஏறி படுத்து தூங்கிட்டிங்கன்னா கண்ணை முழிச்சு பார்த்தீங்கன்னா கனடா தெரியும். அந்த மாதிரி இருக்கிற மாதிரி பாருங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, இது பதங்கி போக வேண்டிய காலம். எதிரிகள் தொல்லை இருந்தாலும் உங்களை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. சும்மா அதிர்து இல்லை, அந்த மாதிரி டைப் நீங்கள். அதுலேயும் உங்களுக்கு குரு 7ஆம் பார்வையாக பார்க்குறார். குரு 1/6க்கு பிறகு உச்சம் பெற போகிறார். அப்போ குடும்பம், வாக்கு, தனஸ்தானத்தை போய் பார்க்குறார். சனீஸ்வரரையும் பார்க்குறார். உடல் ஆரோக்கியம் தீரும், பணம் வரும், நீண்ட நாளாக இருந்து வந்த சொத்து பிரச்சனைகள் தீரும், எதிரிகள் அடங்குவார்கள், தொல்லைகள் போகும், ஆரோக்கியம் பெருகும், மன நிம்மதி வரும், சந்தோஷம் வரும். இதை எல்லாத்தை விட புகழும் பெருமையும் சேரும். அயல் நாட்டுக்கோ கடல் கடந்தோ போவீங்க.
சொந்த தொழில் செய்கிறவங்க மிக ஜாக்கிரதையாக இருக்கணும். திருப்பதி சென்று வந்தால் திருப்பம் வந்து தீரும். எத்தனை முறை நீங்கள் போயிட்டு வாங்க, அத்தனை முறை வாழ்க்கை வரும். சார் அவர் சொன்னார், இவர் சொன்னார், அங்கே போகாத இங்கே போகாத. கோவில்கள் என்பது காப்பதற்காகத்தானே ஒழிய நம்மளை தண்டிக்கிறதுக்காக கிடையாது. ஒவ்வொரு கோவில்களும் ஒவ்வொரு பரிகார தலங்கள். பெரியவங்க கொடுத்துட்டு போனது வெறும் சொத்தை மட்டும் கொடுத்துட்டு போகல, சுகத்தையும் கொடுத்துட்டு போகிறதுக்காக தான் இந்த கோவில்களை கொடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த கோவிலுக்கு போகாதீங்க, அந்த கோவிலுக்கு போகாதீங்க, எந்த கோவிலுக்கு போனாலும் உங்களுக்கு நல்லதே நடக்கும். ஏன் நல்லது நடக்கும் அப்படின்னா, இறைவனுக்கு தண்டனை கொடுக்க தெரியாது, பிரச்சனைகளை தீர்க்க தெரியும், தர்மத்தை நிலைநாட்ட தெரியும், கர்மத்தை போக்க தெரியும். ஆகவே என்ன கிளம்பிட்டீங்களா, திருப்பதிக்கா போயிட்டு வாங்க. எத்தனை முறை போயிட்டு வாரீங்களோ போயிட்டு வாங்க, அத்தனை முறை உங்கள் வாழ்க்கை வெற்றி பெறும். அதுவும் சொந்த வீடு, வாகனம், பூர்வீக சொத்து இதெல்லாம் சேர்ற காலம். அயோக்கியத்தனம், ஏமாற்றுத்தனம் இதெல்லாம் உங்கள்கிட்ட இருந்து பண்ணாங்கன்னா பழசெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. இனிமே பட்டு அன்புக்கு அடிமையாக இருக்காதீங்க, தெய்வமாக இருங்க, வெற்றி பெறுங்க, வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். தனுசு ராசி. தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி பகவான் வராரு. கவனம் தேவை தனுசு ராசி. தனுசு ராசி பெண்கள், படிக்கிற குழந்தைங்க, டீனேஜ் குழந்தைங்க, படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே ஒரு நட்பு, ஒரு ஃப்ரெண்டு காதலனாக மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பு கட்டாயமாக இருக்குது. படிக்கிற குழந்தைங்க கவனம் செலுத்துங்க. ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, முகநூலில் பிரதிபலிக்குன்னு சொல்லக்கூடிய ஆசைகளை குறைங்க. ஏன்னா காதல்னு சொல்லக்கூடிய நோயில் நீங்கள் மாட்டிக்கிட்டு தவிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை சின்ன பின்னமாயிடும். அர்த்தாஷ்டம சனி பகவான் சொல்லிட்டாவே அப்பாக்கும் அம்மாக்கும் ஆவாதுன்னு சொல்லலாம். இல்லைனா தாய் தகப்பனுக்கு அவப்பேர் ஏற்படுத்தக்கூடிய தருணம் ஏற்படுன்னு சொல்லலாம். கவனமாக இருக்கணும். மதமுற்று மதம் மாறின ஒரு நட்பு கூட காதலாக மாற வாய்ப்பு இருக்குது. ஆனால் தனுசு ராசிக்கார ஆண்கள் அப்படி கிடையாது. சுகபோகமான ஒரு வாழ்க்கை. தான் வாழ்க்கையை பார்த்திங்கன்னா தன்னுடைய தாய் தகப்பனுடைய அனுகிரகத்துக்கு ஏற்ற மாதிரியான அமைப்பில் தான் தன்னுடைய வாழ்க்கை துணைவியை தேர்த்துக்குவீங்க. இருந்த இடத்துலேருந்து உட்கார்ந்த இடத்துலேருந்தே வியாபாரம் பண்ணக்கூடிய தருணங்கள் தான் உங்களுக்கு நிறையவே இருக்கும். ஆனால் சிறு வயசில் கஷ்டப்படுவீங்க. ஒரு 30 வயசு 35 வயசு வரைக்கும் கஷ்டங்கள் படுவீங்க. தன்னுடைய தாய் தகப்பை நம்மளுக்கு கஷ்டப்பட்டு பிள்ளைங்களை படிக்க வச்சாங்களே, நம்மளுக்கு ஹோப் பண்ணாலே அந்த நன்றி விசுவாசம் கட்டாயமாக இருக்கணும். 40 வயசுக்கு மேலே உங்கள் ஆரோக்கியத்து மேலே நீங்கள் ஆண்கள் ரொம்ப கவனமாகவே இருக்கணும். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் உங்களுக்கு இந்த தோஷங்கள்லாம் வர வாய்ப்பு இருக்குது. ராகு திசைகள்லாம் வரும். அந்த ராகு மகா திசையில் மண்ணை இழக்கணும், பொண்ணை இழக்கணும், மாளிகையை இழக்கணும், சொத்தை இழக்கணும், கடன் வாங்கி கடன் அடைக்கக்கூடிய தருணத்தில் கடனாளி ஆகக்கூடிய தருணங்கள்லாம் ஏற்படும். முன்னோர் மூத்தோர் சொத்துக்கள் எல்லாம் விரயமாகும். கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும். தனுசு ராசி அன்பர்கள், உங்கள் அப்பாவுக்கும் உங்களுக்கும் ஆகாது. உங்கள் அண்ணன் தம்பி அங்காளி பங்காளி உங்கள் மேலே போராமப்படுவாங்க. உங்கள் அண்ணன் தம்பி அங்காளி பங்காளி போராமப்பட்டு உங்களுக்கு ஏதாவது எதிர்வினைகளாக ஏதாவது ஒரு காரியங்கள் பண்ணாங்கன்னா அந்த வினைகள் எல்லாமே அவருக்கு போய் சேரும். இருந்திருந்தாலும் தாய் தகப்பனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும், அண்ணன் தம்பிக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும், அக்கா தங்கச்சிக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை முறையாக பக்குவப்படுத்திக்கங்க. உலக புகழ் வரக்கூடிய ஒரு தருணம் உண்டு. உடற்பயிற்சி, ஜிம் மாஸ்டர், பிடி மாஸ்டர், இப்படி ஸ்போர்ட்ஸு சம்மந்தப்பட்டதில் உங்களுக்கு வாழ்க்கையை பிரதிபலிக்க வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருந்துக்கணும் தனுசு ராசி ஆண்கள். ஏன்னா மனைவி தவிர மாற்றான் மனைவி மேலே ஆசை பாசங்கள்லாம் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. வயது முதிர்ந்த தோற்றம் உடையவங்களுக்கும் வயது கம்மியான ஒரு பெண்கள்கிட்டையும் சல்லாப எண்ணங்கள் வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் இந்த அர்த்தாஷ்டம சனியில் வரும். உங்கள் சாம்ராஜ்யம் சரிஞ்சு போகும். உங்கள் வீட்டில் ஒரு நல்ல ஒரு பேர் கிடைக்காது, சமூகத்துலேயும் நல்ல ஒரு பேர் கிடைக்காது. கவனமாக இருந்துக்கணும். மண்ணு பெண்ணு பொண்ணு ஆசைகளை திறந்து தான் மனைவி மக்களோடு இருந்து தன்னுடைய தாய் தகப்பனுடைய அனுகிரகத்தில் வாழ்ந்து வந்தீங்கன்னா நீங்கள் உச்ச நிலைமையில் இருப்பீங்க. சனி பகவானுடைய பார்வை கொடும் பார்வையாக போணுச்சுன்னா உங்கள் சாம்ராஜ்யம் சரிஞ்சு போகும். உங்கள் பேர் ரிப்பேர் ஆகிடும். இப்படியாப்பட்ட தருணங்கள்லாம் இருக்க வாய்ப்பு கொஞ்சம் நிறையாவே இருக்குது.
நிறைய தானம் பண்ணுங்க, தர்மம் பண்ணுங்க. பணம் காசு இருந்தால் நிறைய இல்லாதவர்களுக்கு அள்ளி கொடுங்க. இப்படியாம்பட்ட தருணத்தை ஏற்படுத்திக்கிட்டு வந்தீங்கன்னா உலக புகழ் பெறக்கூடிய தருணங்கள் உங்கள் ஜாதகத்தில் உண்டு. இன்னொன்று, தனுசு ராசிக்கார அன்பர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அரசு சம்பந்தப்பட்ட உத்தியோகத்தில் இருக்கலாம், அரசு அதிகாரிகளாக இருக்கலாம், ஏன் அரசியல் பிரவேசம் கூட உங்கள் ஜாதகத்தில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் உங்களுடைய பிரதிபலிப்பு வரதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் நிறையாவே இருக்குது. காற்றுள்ள போதே தூத்திக்குங்க. அடுத்தவன் சொத்து அடுத்தவன் பொருளை ஆக்குப்பை பண்ணும் அபகரிக்கணும் எண்ணத்தை விட்டுட்டு இல்லறத்தோடு பின்னி பிணைந்து ஒற்றுமையாக இருந்து இல்லற சந்நியாசியாக வாழ்ந்து போனீங்கன்னா அர்த்தாஷ்டம சனி ஒன்றும் பண்ணாது. அர்த்தாஷ்டம சனி அப்பாக்கோ அம்மாக்கோ தம்பிக்கோ ஆகாது. கவனம் தேவை. தனுசு ராசிக்கார அன்பர்கள், தனுசு ராசிக்கார அன்பர்களுக்கு பல இடையூறுகள் வர மாதிரி இருந்தால் மேற்கொண்டு சொன்ன பரிகாரத்தை வல்லக்கோட்டை முருகன் கோயிலில் போய் செய்யுங்க, ஒரு குறை வராது. தனுசு ராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் வல்லக்கோட்டை முருகனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். சிவாய நம. தனுசு ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு போகிறாரு. என்னையா செய்ய போகிறாரு சொல்லுங்கள் சார்? என்ன செய்ய போகிறாரு? என்ன செய்ய போகிறாருன்னா, இப்போ சொல்கிறேன் கேளுங்க. உங்களுடைய திறமைகளை நீங்கள் வெளிக்கொண்டு வரக்கூடிய அற்புதமான தருணம். உங்களுடைய தகுதி அப்படின்னு சொல்லக்கூடிய கெப்பாசிட்டி, அந்த கெப்பாசிட்டியை யாருமே உணரலை, புரிஞ்சுக்கிறல. அதை புரியக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். உங்களை நீங்களே ரசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். ஏன்னா கிட்டத்தட்ட நம்மளுடைய தனுசு ராசி என்பர்கள் ஒரு 2.5 வருட காலமாக, அதிகபட்சம் 1 வருட காலமாக உங்களை நீங்களே பார்த்து டென்ஷன் ஆகிக்கிறீங்க. உங்களுக்குள்ளேயே நிறைய ஒரு டிப்ரெஷன் வருது. என்ன இப்படி இருக்க, ஏன் இப்படி இருக்க, அவங்களுக்காண்டி ஏன் போனேன், இவங்களுக்காண்டி ஏன் பண்ணேன், உனக்கு கொஞ்சமாக யோசனை வேண்டாமா அப்படின்னு உங்களை நீங்களே கேட்க வேண்டிய தன்மையில் உங்களை ஆட்படுத்திட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு லாக் ஆனீங்க. ஓகேவா? அதே போல் நம்ம தனுசு ராசியில் லவ் ஃபெயிலியர் ஆனவங்க, திருமணம் முடித்து பிரச்சனையை சந்தித்தவங்க லிஸ்ட்டு கேட்டால் நிறைய வந்துடும். கடன்னு வரும். ஏன்னா கணவன் மனைவி ஒற்றுமையில் அதிகமாக லாக் ஆகக்கூடிய செயல்பாடு நம்ம தனுசு ராசிக்கு உண்டு. ஏன்னா நீங்கள் குரு மாதிரி ஒரு ஓப்பன் டிக்ளேர் வைப்பீங்க, இப்படி தான் பண்ணணுங்க, சரியா, இதை பண்ணுங்கள் நல்லாயிருக்கும், இதை செய்யுங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்கள் பார்ட்னர்கிட்ட வெளிப்படையாக பேசுவீங்க. ஆனால் உங்கள் பார்ட்னர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஓ அப்படியா, நீ சொல்கிறியா, நீ சொல்லி நான் செய்யணுமா, நீ சொன்னதுக்கு எப்படி உன்னைய சொல்ல விடாமல் ஆக்குறேன் பாரு, எப்படி சொல்ல விடாமல் உன்னை ஆக்குறேன் பாரு அப்படின்னு உங்களை லாக் பண்ணியிருப்பாங்க. அப்போ சொன்னது ஒரு குத்தமா, நீ நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு நான் சொன்னது ஒரு குத்தம்னு சொல்லி சொல்கிறியே, நான் என்ன பண்ணுவேன், ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு உங்களுடைய பார்ட்னருடைய பிரச்சனையை சமாளிக்க முடியாமையே பாதி தனுசு ராசிக்காரங்க மனதளவில் டிப்ரெஷன் ஆகிப்பீங்க. இது காதலுக்கும் பொருந்தும். காதலில் சின்னமன்னமான தனுசு ராசி என்பர்கள் அதிகமான அன்பர்கள். காதல்னால் இந்த இளம் வயதில் வர காதல் மட்டும்தானா? கிடையாது. யார் மேலே அன்பு அதிகமாக்குமோ அதுவே காதல் தான். யார் மேலே அக்கறை அதிகமாக்குமோ அதுவும் காதல் தான். ஸோ அப்படி அக்கறை அன்பு வச்ச அத்தனை பேருமே உங்களை நிறைய லாக் பண்ணாங்கல்ல. உங்களுடைய அறிவுத்திறனை என்ன சொன்னால் திருடிட்டாங்கன்னு சொல்லலாம். உங்களுடைய அறிவுக்கு நிகர் வேறு லெவலு. நீங்கள் தான் குரு, நீங்கள் தான் ஆசான், நீங்கள் தான் கற்றுக்கிட்ட, அதாவது நீங்கள் கற்றுக்கிட்ட வேலையை ஒளிமுறை இல்லாமல் சொல்லக்கூடிய நபர் தான் தனுசு ராசி. ஆனால் அதை வாங்கிட்டு உங்கள்கிட்ட கற்றுக்கிட்ட கற்றுக்குட்டிகள் அத்தனை பேருமே என்ன பண்ணிப்பாங்க, ஒரு தள்ளி விட்டுருப்பாங்க உங்களை. சரி, நல்லா இருந்து அவங்க ஒரு உயர்ந்த நிலை போனால் சந்தோஷப்படுறது நீங்கள் தான். ஆனால் நீங்கள் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்காங்க பார்த்தீங்களா, அதுதான் அதிகம். ஸோ அந்த நிலையிலிருந்து மாற போகிறீங்க. உங்கள் லைஃப் சூப்பராக இருக்க போகுது. நம்முடைய தனுசு ராசி பெண்களுக்கு நிறைய நன்மைகள் ஏற்பட போகுது. பொதுவாகவே நம்ம தனுசு ராசியில் 2 விஷயத்த சொல்லுவோம். அது பொது பலன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதை ஷார்ட்டாக வேணால் சொல்லி நிறையா சொல்லணும், அதெல்லாம் விரிவாக சொல்லணும். உங்களுடைய அம்மா வழி உறவு இவங்ககிட்ட நீங்கள் கொஞ்சம் அப்படி டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணணும். அம்மா சொன்னால் ஓகே, அம்மா தான் உலகம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஓகே, அம்மா தான் உலகம், நானும் இல்லைன்னு சொல்லலை.
ஆனால் கிரகங்கள் அடிப்படையில் பார்க்கும்போது அம்மா சொல்கிறாங்களா அது சரியாக தவறான்னு யோசித்து செய்யும். ஓகேவா? தப்பு கிடையாது. அம்மாவை நேசிக்கக்கூடாது நான் சொல்லவே இல்லை. அம்மா சொல்கிற விஷயத்த சரி என்ன தவறு என்ன அப்படிங்கிற யோசித்து செய்யுங்க. அம்மா உங்களுக்காக நன்மையாகவே சொல்லலாம், ஆனால் உங்கள் கிரகம் அதை ஆப்போசிட்டாக சில நேரத்தில் மாற்றலாம். ஓகேவா? அதனால் அம்மா மேலே அளவு கடந்த பாசம் வச்ச தனுசு ராசிக்கு இது கொஞ்சம் நிதானமான முடிவெடுக்க வேண்டிய தருணம். ஓகே. அதே போல் உங்களுடைய அப்பாவுக்கு உங்களுக்கு ஏதாவது கருத்து வேறுபாடுகள் வருது, ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை வருதுன்னா தயவு செய்து இனிமேல் அந்த பிரச்சனை வராது. அப்பா கிட்ட பணிவாக இருங்க, அம்மா கிட்ட பணிவாக இருங்க. அம்மா அப்பா பாதம் தொட்டு வணங்குற தனுசு ராசி என்றைக்குமே தோற்றது கிடையாது. ஓகேவா? இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே தனுசு ராசிக்காரங்க தன்மேல் அதிகமான நம்பிக்கை வைத்து செயல்பட்டால் வெற்றி. புதுசாக கடன் வாங்க போகிறேன், லோன் வாங்கி வீடு கட்ட போகிறேன், தயவுசெய்து வேண்டாம். வீடு அடமானம் வச்சு லோன் வாங்க போகிறேன், தயவுசெய்து வேண்டாம். ஓகேவா? இதிலெல்லாம் கவனமாகும். வண்டியில் வீலிங் பண்ண போகிறேன், புதுசாக பைக் வாங்க போகிறேன் அல்லது பழைய பைக்கை வாங்க போகிறேன், ரொம்ப கவனமாக வாங்குங்க, கவனமாக ஓட்டுங்க. ஓகேவா? புதுசாக தொழில் தொடங்க சொல்லிட்டாங்க, அந்த தொழில் பண்ணலாச்சேன் இந்த தொழில் பண்ணலாச்சேன், என்னை தொழில் பண்ண சொல்லி தூண்டுறாங்க, தயவுசெய்து வேண்டாம். ஸோ நிதானம், கவனம், இந்த மூணையும் நீங்கள் கரெக்டாக கடைப்பிடிச்சிங்கன்னா உங்கள் லைஃப் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு புதிய பதவி உயர்வு வரும், அதை பயன்படுத்திக்கோங்க. வேலையில் ப்ரொமோஷன் வரும், பயன்படுத்திக்கோங்க. தொழிலில் கவனம் செலுத்துங்க, லாபம் வரும். வெளிநாடு பயணங்கள் உண்டு. இருக்கிற இடத்த விட்டு இடம் மாறுவதற்கான வாய்ப்பு உண்டு. ஏமாற்றம் இல்லாத வாழ்க்கையை சரியான முறையில் பயன்படுத்தினீங்கன்னா ஏமாற்றம் இல்லாத வாழ்க்கை தனுசு ராசிக்கு கோச்சார கிரகமான சனி பகவான் ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு வாக்கியப்படி போய் மாற்றங்களை கொடுப்பார் என்பது நிதர்சனமான உண்மை. உங்களுக்கான வழிபாடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்முடைய தனுசு ராசி என்பர்கள் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்க காளியம்மன் வழிபாடை பின்பற்றுங்க, விநாயகர் வழிபாடை பின்பற்றுங்க. உங்கள் லைஃப் சூப்பராக இருக்கும். ஏற்றமும் மாற்றமும் உங்களுக்கே. நேர்களே, நீங்கள் தற்போது வரை பொறுமையாக பார்த்த விஷயம் என்னென்னா, கிட்டத்தட்ட நவ கிரகங்கள்லேயே ரொம்ப மெதுவாக ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசியை விட்டு கடப்பதற்கு அதிக நேரம் எடுத்துக்கொள்ளும் நம்முடைய சனீஸ்வர பகவானுடைய சனி பயிற்சியை தான் பார்த்துருக்கீங்க. இந்த சனி பயிற்சியானது உங்களுடைய வாழ்க்கையில் குறைஞ்சது ஒரு 20-30% உங்களுடைய லைஃப்பில் ஒரு மாற்றம் இருக்கும். சனி பயிற்சியானே உங்கள் லைஃப்பில் அடிமேல் அடி விழுந்து இடிமேல் இடி விழுந்து அட்ரஸ்லாம் போயிடுமா? கிடையவே கிடையாது. அல்லது சனி பயிற்சியானே ஓஹோன்னு வந்துடுவேன், கோடீஸ்வரன் ஆயிடுவேன், அப்படி ஆயிடுவேன், இப்படி ஆயிடுவேன், கிடையவே கிடையாது. என்ன பண்ண போகிறான்னா, ஒரு மனிதனால் ஒரு விஷயத்தை செய்யவே முடியல, வேலை பார்க்க முடியல, ஒரு குடும்பத்தோடு ஒற்றுமையாக இருக்க முடியல அப்படின்னு ஒரு கவலையோடு இருக்கவங்களுக்கு அந்த கவலையை நீக்குவார். சாப்பாட்டுக்கே வழி இல்லைங்கிறவங்களுக்கு தினந்தோறும் அவங்களுக்கான உணவு கிடைப்பதற்கான வழியை ஏற்படுத்துவார். வாழ்க்கையை தொலைத்தவர்களுக்கு வாழ்க்கையும், வாழ்க்கையை புரிந்து கொள்ளாதவர்களுக்கு புரிய வைக்கக்கூடிய சூழ்நிலையும் தான் சனி பகவான் கொடுப்பார். அதனால் பதற்றப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். ஸோ சொன்னது எல்லாமே 20-30% தான் நடக்க போகுது. இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணுங்கிறத ஃபஸ்ட்டு மனசில் வச்சுக்கோங்க. அப்புறம் நீங்கள் நிறைய கருத்துக்கள் கொடுக்குறீங்க நம்ம சேனலில். பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தளவு அதிகமான கமெண்ட்ஸ் வருது. நல்லா சொல்கிறீங்க, ஏகப்பட்ட கருத்துக்கள் சொல்கிறீங்க. இதில் சில நம்முடைய அன்பர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, தவறான கருத்துக்களை பதிவிடுறாங்க. ஸோ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் ஒரு தவறான வார்த்தை நம்மளுடைய யூடியூப் சேனலில் பதிவிடுவதனால உங்களுக்கு எதாவது நன்மை இருக்கா? ஒன்றுமே கிடையாது. ஒரு ஜோதிடரை தவறாக பயன்படுத்தி நீங்கள் மேன்மை அடைஞ்சிருவீங்களா? அதை பார்க்குற 10 பேர் உங்களை தப்பாக நினைப்பாங்க. ஓகேவா? நாங்கள் திரும்ப ஜோதிடராகிய அத்தனை பேருமே சொல்கிறது என்னென்னா, பொது பலனே. இதையே நீங்கள் உங்கள் லைஃப்பாக நினச்சி கஷ்டப்பட வேண்டாம் தான் நாங்களும் சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இங்கே டென்ஷன் ஆக வேண்டாம், நல்ல விஷயங்களை எடுத்துக்கோங்க. பாதுகாப்பான விஷயங்கிறத என்ன பண்ணுங்க, கொஞ்சம் பாதுகாப்பாக நடத்திக்கோங்க. நீங்கள் எங்கள்கிட்ட ஜாதகம் பாருங்கள், பார்க்காம போங்க, அது உங்கள் விருப்பம். ஓகேவா? வீடியோ நாங்கள் பேசினோம்னா உங்களுடைய மேலான கருத்துக்களை, நல்ல விதமான கருத்துக்களை மட்டுமே பதிவிடுபவர்களுக்கு நன்மையே நடக்கும் என்பதை உறுதியாக சொல்லிக்கொண்டு, வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு எனது மனதார நன்றியை கூறி விடைபெறுகிறேன். வாழ்க நலமுடன். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி.